ஃப்ரெண்ட்ஸ் ருத்திகா பாப்பாவனோட இந்த சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயர்ல வந்து கூட செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. ஒயர்ல வந்து பாத்தீங்கன்னா கூட மட்டும் கிடையாது, பூத்தொட்டி மாதிரியான அமைப்பிலுமே செஞ்சு வச்சிருந்தாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கூடைகள், குட்டி கூடையில இருந்து பெரிய கூடை வரைக்குமே இருக்கு. ஓகே, பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி கூடையில பூவு அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு கோயிலுக்கு போனா சூப்பரா இருக்குல்லவா. சோ அதனால பாப்பாவுக்கு இதுல ஒரு குட்டி கூடையை வாங்கிக்க சொன்னேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய கடையில் போய் வாங்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி சிறு வியாபாரிகள் கிட்டயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை தொழில், சிறு தொழிலுங்க. நீங்க இந்த மாதிரி ரோட் சைடு போனீங்கன்னா இவங்க கிட்ட வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஹாப்பியாவும் இருக்கும், ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பாட்ட கூட வாங்கி சொன்னாலவா. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கூட எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னு வந்து அம்மாவுக்கா, ஒன்னு வந்து பாப்பாவுக்கா. ருத்திகா பாப்பாவுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாட்ட கொடுத்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கைப்பிடி எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. கைப்பிடி வந்து பாத்தீங்கன்னா அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒயர் எல்லாம் சுத்தி கொடுத்தாங்க. இதாங்க ஒயர் கூட பாத்தீங்கன்னா ஹெவியாவே இருக்குங்க, சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட்னு கேட்டாங்க. ரெண்டுமே சேர்ந்து 120 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இனிமேட்டு கோயிலுக்கு பூஜை பொருட்கள் எடுத்துட்டு போகும்போது இந்த கூட எடுத்து போலாம்னு இருக்கோம். ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி இருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.